நம்ம ரட்சிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப பிரஷியஸ், நமக்கு மிக முக்கியமானது, விலை மதிக்க முடியாதது. நம்ம அறிந்தும் நம்ம இதை பத்தி யோசிக்காம the best thing in the world அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை, நம்முடைய அழைப்பை, நம் முன்குறிக்கப்பட்டதை, தெரிந்தெடுக்கப்பட்டதை, சபையில நம்மை அமர வைத்திருப்பதை குறித்து நீ அசட்டையா இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? என்ன தண்டனைனா, அவர் நியாயம் தீர்க்க போறதுதான் மிகப்பெரிய தண்டனை. அவருடைய ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமே ஆனால் ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமாமே. அவருடைய கையில விழாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம் அடைந்த இந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான காரியம், நீ தேவனுடைய வார்த்தை குறித்து கவலை இல்லாமல் இருந்தா ரட்சிப்பு ஒன்று விட்டு போயிடும். அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம எச்சரிப்பா, ஜாக்கிரதையா கண்டிப்பா இருக்க வேண்டிய கட்டாயம். நீ எங்கிருந்து ஆரம்பித்தையோ அதை விட்டுட்டு தான் கர்த்தர் வர சொல்றார். லிவ் யுவர் சோடா, உன்னுடைய சோதமை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. ஆனா இவன் என்ன பண்ணா? போயிட்டே இருக்கவ திரும்பி பண்ண. அப்போ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அந்த ரட்சிப்பை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டுமானால் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஏசா அற்பமான அந்த கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாதத்தை இழந்து போனான். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். சவுல் ராஜா நெக்லெக்டட் the word of the God. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் நெக்லெக்ட் பண்ணதுனால கிங்ஷிப், ராஜ்ய பாரத்தை இழந்து. உன் ரட்சிப்பை குறித்து கவனமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்னைக்கு கர்த்தர் அந்த கடைசி கால எச்சரிப்பின் செய்தியை நம்ம பார்த்து அதில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசி காலகட்டத்தில் சபையாகிய நாம் எப்படி அதை அணுக வேண்டும், எப்படி அதற்கு நம்ம பதிலளிக்க வேண்டும், எதற்கெல்லாம் எந்த இடத்துல ஆயத்தமாக இருக்கணும், நமக்கு நித்திரை மயக்கம் வராமல் கவனமாக எச்சரிப்போடு அவர் வருவதை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வஸ்திரத்தோடு இருக்க வேண்டும், நிர்வாணம் மூடப்பட்டிருக்க வேண்டும், எல்லாத்தையும் பார்த்தோம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய செய்தியை கேட்ட நமக்கு கர்த்தர் இந்த வாரம் தருகிற ஆசீர்வாதமான செய்தி என்னவென்றால், வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4. முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், ஹல்லேலூயா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஈரான் இஸ்ரவேல் நடக்கிற யுத்தம் என்னன்னு நான் உங்களுக்கு போன வாரம் மேப்பெல்லாம் போட்டு காட்டினேன். அதற்கு முன்பாக இஸ்ரவேலை குறித்தான காரியங்கள் தரிசனங்களாய் நிறைவேறினதை குறித்தும் உங்களிடத்தில் நான் சொன்னேன். இஸ்ரவேலுக்கு உண்டான தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. அடுத்தது எருசலேமை குறித்திருந்தான தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இப்போ கடைசி கட்டமாய் தேவ ஆலயத்தை குறித்தான தரிசனத்தை கற்ற நிறைவேற்றும்படியாக்கிட்ட வந்துட்டார். we are almost near. சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இதை அடிக்கடி நாம சொல்லணும். சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய மேசியா நம்மை மீட்கும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். எருசலேமை சேனைகள் சூழ்ந்திருக்க காண்பீர்கள், சமீபம், சீக்கிரமா அவருடைய வருகை சீக்கிரம்னு புரிஞ்சிப்பதற்காக தான் இதெல்லாம் அடையாளங்களாக கொடுத்துருக்கிறார். இந்த வாறு, இந்த காரியம் நடக்கிறது, அந்த எருசலேமை கேபிட்டல் ஆக்கப்பட்டது, அவர்களை அடித்தது, அவர்கள் திரும்ப அடித்தது, எல்லாவற்றிலும் தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே. ஹல்லேலூயா. அதை தான் இங்கே எபிரேயர்ல சொல்றாரு. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான காரியங்கள், செய்கைகள் எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து, சண்டைகளை பார்த்து, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்
ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும், ஏகப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். இதெல்லாம் கேட்கப்பட்டது, கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நாம இன்னமும் அஜாக்கிரதையா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? No escape the danger of neglecting so great salvation. ரொம்ப பெரிய இந்த ரட்சிப்பை நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நெக்லெக்ட்டுக்கு தமிழ்ல கவலையற்று இருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த வசனம் வெளியில இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிடையாது, எங்கேயோ வாழ்றவங்களுக்கு, ரெபல்ஸுக்கு கிடையாது. மீறி உலகத்துல கண்ட மேனிக்கு எப்படி வேணா வாழலான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது கிடையாது. ஆண்டவர் சபைக்கு பார்த்து சொல்றாரு, உன் ரட்சிப்பை குறித்து நீ அசட்டையா இருப்பாமையானால், உன் ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி, நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வேணும். நம்ம தண்டனையை குறித்து அப்படியே அசட்டையா பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எதிர்நோக்கி காத்திருந்த நேரத்தை பார்க்க முடியாமல், குறிப்பாக எங்கள் அப்பா வெளிப்படுத்தல் நல்லா எடுப்பார், அவரே பார்க்க முடியாத அந்த வெளிப்படுத்தல் அவர் எவ்வளோ ருசிச்சு எடுப்பார் நமக்கு தெரியும். அந்த நேரத்துக்காக காத்து அவர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை தாமதித்தால், கர்த்தருடைய வருகை வரை, கர்த்தருடைய வருகை வந்தா அப்படிதான் சொல்லுவார். அவரே மரிச்சு கர்த்தருக்குள்ள போயிட்டார். இப்போ ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த நேரம் நம்ம கண்களிலே நேரிடும். அந்த ஒரு நொடி பொழுது மறுரூபமாகிற அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரலாம். இன்ன நேரம், இன்ன நாடு, இன்ன நொடின்னு யாருக்குமே தெரியாது. எனி டைம் இட் கேன் ஹேப்பன். நம்ம ப்ரீச் பண்ணிட்டு இந்த நேரத்தில் கூட நடக்கலாம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை, இந்த சால்வேஷனை, கர்த்தர் நம்மை அழைத்திருப்பதை, நம்முடைய அழைப்பை, நம் முன்குறிக்கப்பட்டதை, தெரிந்தெடுக்கப்பட்டதை, சபையில் நம்மை அமர வைத்திருப்பதை குறித்து நீ அசட்டையா இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? வாசிங்க எபிரேயர் 10:30-31 29 வாசிங்க. ம் 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 கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு, யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது. ம் ம் ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோன்னு சொல்றல. என்ன தண்டனைனா, அவர் நியாயம் தீர்க்க போறதுதான் மிகப்பெரிய தண்டனை. அவருடைய ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார். வாசிங்க. இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமே ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமாமே. நீங்க யார் கையில வேணாலும் விழலாம், ஆனா தேவனுடைய கையில மாத்திரம் விழக்கூடாது. அவருடைய கையில விழாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம் அடைந்த இந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாருக்கும் அழைப்பு கிடையாதுங்க. அழைக்கப்பட்டவர்கள், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஹல்லேலூயா. Called are many, ஆனா chosen are few. கொஞ்சம் பேர் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம இன்னைக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஆராதனை பண்ற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாரத்தை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கான காரணம், கர்த்தர் நம்மை அழைத்து அறிந்திருக்கிறபடினால எல்லாரும் வந்து உள்ள உட்கார முடியாது. ஹல்லேலூயா. நாம எப்படி நெக்லெக்டா இருக்கிறோம்? எப்படி நெக்லெக்டா இருக்கிறோம்? ஏன் கவலையற்று, எதுலலாம் கவலையற்று இருக்கிறோம்? நான் வாசிங்க எபிரேயர் 2:1. முதல்ல we are neglecting the word. நம்ம எதை குறித்து கவலை இல்லாம இருக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தை குறித்து கவலை இல்லாம இருக்கிறோம். கேட்டவைகளை, இதுவரைக்கும் கேட்ட சத்தியம், ஈராக்கு கடைசி கால செய்தியை கேட்டோம், ஆஹா சூப்பர், நான் டீப்பா இருந்தது, என்ன மேப்பிலா இருந்ததுன்னு பார்க்கிறோம், கேட்கிறோம், போயிடுறோம். ஆனா நம்ம கர்த்தர் நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படியாய், நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவனமா இருக்கும்படியாய் கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான காரியம், நீ எதை குறித்து கவலை இல்லாம இருக்கிற, தேவனுடைய வார்த்தை குறித்து கவலை இல்லாமல் இருந்தால் ரட்சிப்பு ஒன்று விட்டு போயிடும். அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம
எச்சரிப்பா, ஜாக்கிரதையா கண்டிப்பா இருக்க வேண்டிய கட்டாயம். அல்லேலூயா. நீங்கள் கேட்டவைகளை குறித்து விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும். வாசிங்க 2வது வசனம். நீதியான தண்டனை வரத்தக்கதாக நம்ம எடுக்கிற சாப்டர் சில பேருக்கு இன்னானே கூட இப்ப புரியல. ஆமென். கர்த்தர் உன்னோடு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். பஞ்சத்தில் விதைத்தாய் 100 மடங்கு பார்ப்பாய். கர்த்தர் ஆணையிட்ட எல்லாவற்றையும் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார். கர்த்தர் உன்னோடு நீதி வளர்க்கறதுல உன்னை தாங்குவார் அப்படின்னு உன் ஆசீர்வாதத்தை சொல்லினே இருந்தனா பாப்பாங்களுக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி குத்துனேரு. ஆனா வயிற்றுல புழு வந்துடும், பூச்சி வந்துடும். அப்பா வயிறு வலிக்குதுப்பான்னு குழந்தை அழுவும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம கொடுத்த சாக்லேட் எல்லாம் அழுவும் போது தான் சாக்லேட், அழுவும் போது சாக்லேட் கொடுத்துனே இருங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் அழ வேண்டியது இருக்கும். நாம அது கேட்கும் போது சில இடம்ல கண்டிக்கணும். இந்த டைம் உனக்கு சாக்லேட்டு கிடையாது, அளவாதான் சாக்லேட்டை நீ அப்படின்னு கண்டிப்பது தப்பா ரைட்டா? முதல் வாரம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூறினாரு, கடைசி வாரம் எச்சரிப்பை கர்த்தர் சொல்றாரு. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? எதிலெல்லாம் கவலையற்று இருக்கிறோம்? முதலாவது கர்த்தருடைய வசனத்தை குறித்து கவலையற்று இருக்கிறோம். சொல்லுவதை கேட்கிறோம். சொல்லுவதை கேட்பதல்லங்க உங்களுடைய காரியம், சொல்லுவதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும்படியாய் முயற்சிப்பதுதான். அல்லேலூயா. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு. ரொம்ப பிரியமானவங்க ஒரு லெட்டர் சைன் போடுவது என்ன பண்ணுவோம்? மிகுந்த இத பிரேம் போடு, ஒரு ஃப்ரேமை போட்டு வைப்போம். இது எனக்கு பிடித்தமான நடிகர், அவர் சைன் போட்டு கொடுத்து விட்டார். எனக்கு பிடித்தமான ஒரு கிரிக்கெட்டர் எனக்கு பேட்டில் சைன் போட்டு என்ன பண்ண, தூக்கி இந்த டோனி சைன் போட்டு கொடுத்த தூக்கி போடுவோமா? போடுங்க. டிஷர்ட்டில் போட்டு வந்து அதை தூக்கி போட்டால் அவங்க அம்மா என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூம்மா, நீங்கள் வந்து எங்கள் தலைவர் போட்டு கொடுத்த சைனை வாஷிங் மிஷினில் போட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படி சொல்லுவீங்களா? இல்லை கண்டமேனி கத்துவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தான் அழிந்து போகிற மனுஷனுக்கு அவன் போட்ட சைனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட பெரிய முக்கியத்துவம் தேவனுடைய சத்தியத்திற்கு வார வாரம் கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு கவனமாய். ஓகே, அப்போ you should not be neglecting the word. ரெண்டாவது, you should not be neglecting the prayer and the fellowship. ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்ததா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்க ஜெபத்தையும் உங்க ஆராதனையும் குறித்து காக்கிறேன். வாசிங்க எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சில பிசாசின் கிரியை, பிசாசின் ஆவி, பிசாசின் சிந்தை, பொல்லாத கிரியை எப்படி அவங்கள ஆட்டி படைச்சு சபைக்கு வர விடாமல் தடுக்குதோ அவர்களோடு சேர்ந்து நீயும் வராம போனா நீயும் அவர் கூட அழிஞ்சு. நாம இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து அசட்டையா இருந்தோம்னா தண்டனை கண்டிப்பா நம்ம வந்து, முதலாவது நீங்க வார்த்தையை குறித்து அசட்டையா இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஜெபத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஐக்கியத்தை குறித்தும் அசட்டையா இருக்கக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. விட்டு விடுகிறது போல ஒருவருக்கொருவர் வாஷ் பண்ண கடவோம். ஒருவருக்கொருவர் பாத்தியா? சபைக்கு எது வரணும்? வரலன்னா புத்தி சொல்லணும். ஏய் நான் வரல, நீயும் வரலையா? ஒரே மாதிரி வரல, நம்ம ஒரே மாதிரி வரமாட்டீங்க. மேலையும் தண்டனைக்கு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுல ஒருமனப்படு, ஆராதிப்பதுல ஒருமனப்படு, போட்டி போடு. வேதம் வாசிப்பதுல, ஜெபத்துல வருவதுல, அதுல தயவு செய்து போட்டி போட்டு நீங்களே அழிந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. புத்தி சொல்லுங்க, தயவு செய்து புத்தி சொல்லுங்க. தயவு செய்து வாமா, தயவு செய்து சபைக்கு வா. ஏன் வராம இருக்கிற? ஒரே சோர்வு. வா, சோர்வு போ. விசுவாசத்தோட சொல்லுவோம், சோர்வை கர்த்தர் மாற்றுவார். சபைக்கு வா. உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். சபைக்கு வா. ஒரே டயர்டா இருந்துச்சு, டயர்டா இருந்தாலும் சபைக்கு வா. அல்லேலூயா. ஏன்னா கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு வந்தா தானே கேட்கவே முடியும்.
இல்லை பாஸ்டர் நீங்கள் யூடியூப்ல அனுப்புவீங்களா, அதில் கேட்பேன். அது ஃபோட்டோவை பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எவ்வளோதான் யூடியூப்ல பார்த்தாலும் அது வீடியோ. உண்மையா சமூகத்தில் வந்து அந்த பிரசனத்தை பார்த்தாதான் உனக்கு ரியலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ சபை நீங்க கூடி வரதை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. ஒருத்தர் வரலன்னா தயவு செய்து புத்தி சொல்லுங்க. உடனே கூடி பேசி நான் வரல நீ வரல, ஏன் பரவாயில்ல, நம்ம 3 பேர் ஒரே மாதிரி திட்டுவாங்களா? இது பிசாசுடைய தந்திரங்க. என்ன தந்திரம்னா, முதல் வாரம் வர வைக்காது, 2வது வாரம் வர வைக்காது, 3வது வாரம் ஈஸியா ஆயிடும், ஐ வரல அது அப்படி ஆயிடும், 4வது வாரம் அவ்வளவுதான். இது பேர் தான் ரட்சிப்பை குறித்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குற்று கவலையற்று இருக்கிறோம். ரட்சிப்பு தானே, கட்சிப்பு மாதிரி பாய்க்கில் வச்சுன்னு ரட்சிப்பு கட்சிப்பு கிடையாது, மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்கிற பொக்கிஷம் கிடையாது. கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ, யாரை அழைக்கிறாரோ, யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு தருகிறது தான் இந்த வாசிங்க லூக்கா இந்த வசனம் முடிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை ஈரான் ஈராக்கு வாரு சுத்தி இருக்கிற லிபியா ரோஷ் கோஷ் அந்த எசேக்கியேல் 38-39 படிக்கும் போது நமக்கு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தோணுச்சு, ஐயோ ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. மாகு கோகு இந்த வாரெல்லாம் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எப்படி உள்ளத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசுறாரோ அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன சொல்லணும்னா, எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். கூட இருக்கிறவங்க கெட்டு போனா புத்தி சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர்லாம் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தினமும் அவங்க கர்த்தரை கடவுளை வணங்குனதுனால அவங்களுக்கு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அல்லேலூயா. எதை வணங்கினாங்க தெரியுமா? போதை பொருளை. போதை பொருளை வித்ததுனால இல்ல, வாங்கினதுனால இல்ல, யூஸ் பண்ணதுனால. நான் விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, என்னையே பிடிக்கிறீங்கன்னா நீ யூஸ் பண்ணாலே தப்பு. இப்போ அப்போ எல்லா நடிகருக்கும் சட்டம் ஒன்று தானே சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்க பார்த்தோன்னே என்ன பண்ணணும், பாத்தியா இது இவனுக்கா பாரு அப்படின்னு சொல்லாம அவங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தாவே அந்த குடும்பத்தை சீக்கிரமா தொடுங்க, இது மூலியமா ஒரு ரட்சிப்பை கொண்டு வாங்க, எப்படி ஆகிலும் கர்த்தர் அவங்களை தொடட்டணும்னு நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ நீ யூஸ் பண்ணாலே நீ மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். அதே மாதிரி தான் இங்கே நீங்க என்ன புத்தி சொல்லணும்னா, அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி அவங்க அசட்டையா இருந்தா உடனே இது எதுக்கு சொல்ல வந்த போதக்காரனா, அதை யூஸ் பண்றது ஒரு விஷயம், அதை பார்த்துட்டு தெரிஞ்சும் போலீஸ் கிட்ட சொல்லணும் அதுவும் தப்பான். அதை தான் சொல்றேன். நீங்க ஒருத்தன் அழிஞ்சு போறான், ஆத்மா நாசமாவதுன்னு தெரிஞ்சு சொல்லாம இருந்தா அதுவும் தப்பு. அப்போ தெரியுது இந்த ஆத்மா அழியுதுன்னா உடனே புத்தி சொல்லு. அல்லேலூயா. நாட்கள் ரொம்ப கொடியது, நீ ஜாக்கிரதையா இரு, ரட்சிப்பை காத்துக்கொள், இல்லைன்னா தண்டனைக்கு எப்படி நீ அப்படின்னு சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இரு, தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்து கொள்வாய். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 3:7-8. Hallelujah. Do not be neglect about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அசட்டையா இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை தொடுகிறார், உங்க இருதயத்தில் பேசுறாரு, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா இப்போவே கேட்கணும். அப்படியே நாம அவர் பேசினா நம்ம பாட்டு போட்டோன்னு நினைங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, வண்ணாந்திரத்திலே நீங்கள் என்னை கோபமூட்டினீங்களே, சோதனையில நடங்க போது எப்படி உங்க இருதயத்தை கடினப்படுத்தினீங்களோ அந்த மாதிரி இந்த நேரத்தில் கடினப்படுத்தாதீங்க. அப்படி கடினப்படுத்தினீங்கன்னா தண்டனைக்கு உங்களால அந்த இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதை கடினமா பார்க்க கூடாது. அவர் அவ்வளவு முக்கியமானவர். வாசிங்க எபிரேயர் 12:14. முதலாவது தேவனுடைய வார்த்தை குறித்து கவனமா இருக்கணும், 2வது சபை கூடி வருதலை குறித்து கவனமா இருக்கணும், 3வது பரிசுத்த ஆவியானவரின் முத்தரிப்பு. ஏற்கனவே போன வாரத்துக்கு முன்னாடி எடுத்தேன், அவருடைய முத்தரிப்பு, அந்த அபிஷேகம். அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டோம்னா பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நம்ம தலைமையில வந்துரும். நம்மை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர்தான். அல்லேலூயா. அப்ப 3வது பரிசுத்த ஆவியானவரை குறித்து கவனமா இருக்கணும், 4வது நாம பரிசுத்தமா இருக்க கவனமா இருக்க வேண்டும். வாசிங்க யாவரோடும். அல்லேலூயா.
நாம சண்டைக்காரங்களா இருக்கலாம். கர்த்தர் நம்ம பிறக்கும் போதே ஒரு பெரிய கிருபையை சண்டை போடுவதில் கொடுத்துருக்கலாம், வாயாடுவதில் கொடுத்துருக்கலாம். நம்ம வளரும் பொழுது நல்ல ஒரு திறனான வாயாடுவதில் நமக்குன்னு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நீங்க பெருமை பாராட்டாம எதை பெருமை பாராட்டணும்? கர்த்தருக்கு முன்பாய் யாவரோடும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம். கடைசி காலம் கண்ணை முட்டாங்கன்னா நம்ம யார்கிட்டயும் போயிட்டு பிரதர் சிஸ்டர் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சாவல வந்து சொல்லுவதில்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை உயிரோடு இருக்கும் பொழுது நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இங்க என்ன மன்னிச்சிருங்க. சொல்றது புரியுதா? கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், எங்க சார் அடிக்கடி சொல்லுவார், நான் உயிரோடு இருக்கிறேன். இது ஏற்கனவே சொன்னான்னு தெரியல. நான் என்னை பத்தி ஏதாவது நல்லது நீ சொல்லணும்னா இப்பயே வந்து சொல்லு. என்னை பத்தி கெட்டது ஏதாவது சொல்லனாலும் செத்ததுக்கு அப்புறம் கால் மாட்டில் வந்து சொன்ன. ஒருவேளை எனக்கு உன்னை அடிக்கிறதுக்கு ஆக்சஸ் ஆண்டவர் கொடுத்தாருனா மேல இருந்து உன்னை பொழந்துருவேன் அப்படின்னு. ஒருவரிடத்துல சமாதானமா இருக்க இப்பொழுதே நாட வேண்டும். அவங்க மறிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு உன் கண்ணீர் வேஸ்ட். அல்லேலூயா. மறித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆக்சஸே கிடையாது. நாம் ஏறெடுக்கிற ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான். அந்த நாமத்தில் தான் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜெயம் உண்டு, ஜீவன் உண்டு, ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, வியாதியிலிருந்து குணமாக்குற வல்லமையும் உண்டு. வேற எந்த நாமத்திலும் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னா நீங்கள் பரிசுத்தமா இருக்க எச்சரிக்கையா இருக்கணும். அது பரிசுத்தம் எப்படி இருக்குன்னா யாவரோடும் சமாதானமாய். அல்லேலூயா. சில பேர் சில இடத்துல கூப்பிடவே மாட்டாங்க. இவரை இங்க இந்த இடத்துக்கு கூப்பிடாதீங்க, ஏன்னா அவரு வந்தாருன்னா என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு நல்ல காரியம் வேணா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடலாம். வந்தாருன்னா வாய் சரியே இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்தா இந்த சகோதரர், இந்த சகோதரி, இந்த பிரதர் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜபமும் அவங்களோட அபிஷேகமும் நம்மளை சமாதானத்தை நடத்தும். அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லணும். ஐயோயோ அதுவா எப்படி அப்படி சொல்லவே கூடாது. அப்ப அறிக்கை செய்யுங்க, சமாதானத்தோடு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஏதாவது ஒரு விஷயம்னா டைரக்டா பேசுங்க, டைரக்டா சொல்லுங்க, சமாதானமா இருங்க, பரிசுத்தமா இருங்க. அதனால தான் இங்க எபிரேயர் ஆக்கியன் சொல்றான், நீங்கள் பரிசுத்தமா இருக்க நாடுங்கள், ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இம்பாசிபிள். பாசிபிள் ரட்சிப்புக்கு பாசிபிள். நீங்க இம்பாசிபிளான காட், அதாவது அவரை பார்க்க முடியாத இருக்கிற உங்களை அவரை பார்க்கும்படி செய்வது அவருக்கு பாசிபிள். பாசிபிள் ஆனதுக்கு அப்புறம் அவரை பார்க்க கூடாதபடி பரிசுத்தம் உங்களுக்கு இல்லைன்னா அவரை பார்ப்பது இம்பாசிபிள். பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, நான் பரிசுத்தமாய் கர்த்தரை தரிசிப்பேன். வாசிங்க எசேக்கியேல் 3:18. துன்மார்க்கனை துன்மார்க்க வழியில் இராதபடி எச்சரிக்கபடியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழி. அல்லேலூயா. ஐந்தாவது, we should not neglect about evangelizing people. நாம சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவனிடத்துல நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரை குறித்து நாம் சொல்லாமல் இருப்போமேயானால் நமக்கு தெரிந்து அவன் துன்மார்க்கத்திலே மரித்தால் அவனுடைய இரத்தப்பழி நம்மை வந்து சேரும். என் ஃப்ரெண்ட்ஸு உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு தடவை ஆகிலும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காக மரித்தார், நீ இப்போ மரிச்சனா எங்கே போகணும் உனக்கு தெரியுமா, நான் மரிச்சனா அவர்கிட்ட போ, நீ மரிச்சா எங்கே போகணும், ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய டைமில் நம்ம சொல்லணும். ஒருவேளை அவன் துன்மார்க்கத்தில் மரிச்சானா அந்த இரத்தப்பழி யார் மேலே வரும்? நம்ம மேலே வரும். அல்லேலூயா.
அதனாலதான் சொல்றேன், என்னென்ன தண்டனைக்கெல்லாம் தப்பிக்கணும்னா அவர் வார்த்தையில நம்ம கரெக்டா இருக்கணும், சபை கூடி வருதுல கரெக்டா இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம, ஏன்னா பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமா நம்ம பண்ற பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து கரெக்டா இருக்கணும். மூணாவது சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து, அஞ்சாவது சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து கரெக்டா இருக்கணும். வாசிங்க மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் ஹல்லேலூயா we should not be neglecting about the preparation. ஆயத்தப்படுவதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளோ அதிசயங்கள், அற்புதங்கள், இவ்வளோ காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டுட்டோம், எல்லாவற்றையும் பார்க்குறோம். அதுக்கப்புறமும் நம்ம இவ்வளோ அசட்டையா இருந்தோம்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. கவனமா இருக்கணும். எப்போ என்ன டைம்னு யாருக்குமே, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் நிலையாத நாளில, நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்களே, அது இந்த டைம்ல வருவாரு, நம்ம அந்த டைம்ல போயிடலாம், இந்த டைம்ல அது நடக்கும், அதனால இந்த டைம்ல இருந்து நம்ம அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று போட்டு வாழ்வோம்ல. நம்ம ஒரு கணக்கு போட்டு அவர் வரதை கூட கணக்கு போட்டு வச்சிருப்போம். அவர்லாம் இப்போ வர, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அவருக்கு தெரியும். யாருக்கு? யாருக்கு? ஏசப்பாக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அவருக்கு தெரியும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரு, உன் பிரச்சனை முடியறதுக்கு அவர் வெயிட் பண்ணி வருவாரா? உன் பிரச்சனைகள் ஓரமா வைங்க, அவர் எந்த டைம்ல வரணும்னு நினைக்கிறாரோ அந்த டைம்ல. nobody knows the time and the hour. அதான் அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத நாளில மனுஷகுமாரன் வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க நினைக்க முடியாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத திடீர்னு ஒரு டைம்ல வருவார். அதனால ஆயத்தமா இருங்கள். ஹல்லேலூயா. be prepared. போன வாரத்தோட மெசேஜ் அதான், Jesus is coming, King is coming, be prepared, get ready. ஆயத்தமாய் இருங்கள். அப்போ நாம தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும்னா எதிலெல்லாம் கவலை இல்லாமல் இருக்கணும். நம்ம நிறைய கவலையற்று இருக்கணும். பரவாயில்ல, அந்த ரட்சிப்பு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, என்ன ரட்சிப்பு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பை போல தான் பார்க்குறோம். எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலான்னு பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ரட்சிப்பு தான் உங்களுடைய ப்ரொடெக்ஷன், ரட்சிப்பு தான் உங்களுக்கு எல்லாம். ரட்சிப்பு இல்லைன்னா நீங்க எப்போ அழிவீங்க, எப்போ சடிதியா உங்களுக்கு காரியம் வரும்னு தெரியாது. அப்படிங்க எபிரேயர் 12:16-17. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப பிரஷியஸ், நமக்கு மிக முக்கியமானது, விலை மதிக்க முடியாதது. நம்ம அறிந்தும் நம்ம இதை பத்தி யோசிக்காம the best thing in the world அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ரட்சிப்பு, உங்க சால்வேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. உங்க ரட்சிப்பை ஏசாவை போல, வாசிங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு. முதல்ல இது யாருக்கு இந்த நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளுக்காக பேசணும். அல்லேலூயா. சோ நாம முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இது யாருக்கு இந்த எச்சரிப்பு, இந்த ரட்சிப்பு குறித்து யாருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது, இந்த நெக்லிஜென்ஸ் எதுலாம் நெக்லிஜென்ஸா இருக்கும், எதுலாம் கவலையற்று இருக்கிறோம், எதுலாம் நம்ம ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறோம்னு பார்த்தோம். 6 விஷயத்தை பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ என்ன பார்க்கறோம்னா, ஒருவேளை நெக்லிஜென்ஸா அந்த எண்ணத்தெல்லாம் இழப்போம். ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். வாசிங்க ஆதியாகமம் 19:26. உப்புத்தூனானான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சோதமை விட்டு போ. ஹல்லேலூயா. போறா. போனவன் என்ன பண்றா? என்ன பண்ணா? நீ எதை விட்டு வந்தியோ. ஹல்லேலூயா. நாம இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமே, ஆனால் தண்டனைக்கு எப்படி நம்ம கவலையற்று இருக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே உங்க குடும்பம் முழுதும் போயிருங்க, நான் இந்த சோதோம் அண்ட் கோமோராவை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க? தப்பித்து ஆண்டவர் சொல்றாரு போ. ஆனா பின்னாடி என்ன நடக்குதுன்னு, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும். அதை விசுவாசி ஓடிந்தானா உப்பு தூணா மாறி இருக்க மாட்டான். ஓடுறான். ஓடினே இருக்கும்போது என்ன பண்றா? சரி கொஞ்சம் எகிப்த பார்ப்போம், கொஞ்சம் அப்படியே
வேதம் சொல்லுது, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால், நீ எங்க இருந்து கிளம்பி கர்த்தர் அழைத்து உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துக்கு போய் இரு, அது வரையும் பார்க்காதன்றாரோ அது வரைக்கும் பயப்படாம கர்த்தர் நடத்தினாரு. அவர் தான் அனுப்புனாரு. நம்ம ஓடுவோன்னு ஓடணும். ஓடிக்குனே இப்படி பார்த்த இப்படியே நின்றுவ. நீ எங்கிருந்து ஆரம்பித்தையோ அதை விட்டுட்டு தான் கர்த்தர் வர சொல்றாரு. லிவ் யுவர் சோடம், உன்னுடைய சோதமை விட்டு விட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. அந்த சோதமன் கொமோராவை விட்டுட்டு வா. ஆனா இவன் என்ன பண்ணா, போயிட்டே இருக்கவ திரும்பி பார்த்தான். அப்போ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம விசுவாசிகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அந்த ரட்சிப்பை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டுமானால் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஏசா அற்பமான அந்த கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாதத்தை இழந்து போனான். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். வாசிங்க 1 சாமுவேல் 15:23. சவுல் ராஜா neglected the word of the God. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் நெக்லெக்ட் பண்ணதுனால கிங்ஷிப் ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சிவப்பு கூழ் போல வரும், எப்படி வந்தாலும் உன் ரட்சிப்பை குறித்து கவனமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. ஏசா சேஷ்ட புத்திரன், அவன் பேர்ல தான் பெரிய இஸ்ரவேல் தேசமே வரணும். ஆனா என்ன பண்றான்? பசியில என்ன பண்றேன்னே தெரியாது. கை தட இருக்கும். திடீர்னு அம்மாவை கத்துவோம், சாப்பாடை போட்டு உடைப்போம். உப்பு இருக்காதுன்னு போட்டு சாப்பாடை தூக்கி வச்ச ஆட்கள் எல்லாம் உண்டு. குழம்புல உப்பு சப்பு இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய சண்டைலாம், மகாபாரத போரெல்லாம் வீட்டில் நடந்திருக்கும். அப்போ அந்த பசியில நம்ம ஏகப்பட்ட காரியத்தை செய்வோம். அந்த சின்ன பசி அவனுடைய மிகப்பெரிய காரியம். அதாவது இப்போ நடக்கிற அவ்வளோ பெரிய பேர் என்னது? அந்த ஊரோட பேர் என்னது? இஸ்ரவேல். அல்லேலூயா. போராடி மேற்கொண்டவன். அந்த பேரு ஏசாவினுடைய பேர்ல வரணும். லீகலா பாத்தீங்கன்னா யார் பேர்ல வரணும்? ஆனா பரலோகத்தின் டிக்ளரேஷன் படி இஸ்ரவேல் என்று யாக்கோபின் பேரை கர்த்தர் வைத்தார். காரணம், சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதி அவன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காரியம் நடந்தது. உங்களுடைய ரட்சிப்பு கெட்டு போக சோத்தால அழிஞ்சிடாதீங்க. சோத்துல வந்த சண்டை பெருசா இருக்கு. சோறு மாத்திரம் சொல்லல, எல்லாமே வாய்க்குள்ள போறத எதுவா இருந்தாலும் அதனாலும் ரட்சிப்பை வீணாக்கி கொள்ளாதே. அல்லேலூயா. அவர் நல்லா ஜெபம் பண்றாரு, அவர் மட்டும் அதை பண்றாரு, நானும் பண்றேன். அவரும் பெரிய நரக்கத்துக்கு ஆக்கினிக்கு போற, நீயும் போயிடுறியா? அவரு மட்டும் கேள்விப்பட்ட, அவரு கூட அதை பண்ணுவாராமே. சரி, கேள்விப்பட்டு அவரும் உள்ள போயிடுவார். நீயும் எவரையும் பார்க்காத. நீ பார்க்க வேண்டிய ஒரே ஆளு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். He is a great example. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கு மிக முக்கிய சிறந்த உதாரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்கேயும் பார்க்காத. மத்தேயுவிலிருந்து நீ படிச்சாலே அவரை பத்தி உனக்கு தெளிவா தெரியும். அவரை மாத்திரம் நோக்கி பாரு, யாரையும் நோக்கி பார்க்காத. உன் ஆத்மா நஷ்டப்படும்படி நீ யாரை பார்த்து உன் ஆத்மா நஷ்டப்படுத்துகிறியோ அதை பார்க்காத. ஆத்மா ஈடேற யாரை பார்க்கணுமோ அவங்கள நல்லா ஜெபம் பண்ணுவாரு. திடீர்னு எங்கேயாவது உழுவார், உடனே பார்த்துரு, ஐயோ அப்போ அவர் ஜெபம் பண்ணதெல்லாம் ஐயோ ஒரு ஆக்டிங்கா அப்படிலாம். எந்த மனுஷனை பார்த்தாலும் விழுந்துடுவேன். நீ பார்க்க வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். He is the greatest example. அவரை பின்பற்றினால் விழுந்து போகவே மாட்டாய். அல்லேலூயா. அவரவருடைய ஆத்துமாவுக்கு அவரவர் தான். அல்லது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆத்துமாக்கு, ஏன் ஆத்துமாக்கு, அவங்க ஆத்துமாக்கு அவங்க தான் உத்தரவாதம். யாரும் அதுல ஒண்ணுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ சிவப்பு கூழ் போல எது வந்தாலும் இயேசுவின் நாமத்துல உன்னை நிர்மலமாக்குற ஏன் சேஷ்ட புத்திர பாகத்தை நான் இழந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்காக எதை குறிச்சிருக்கிறாரோ அதை நான் இழந்து போக மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், அவருக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்திருக்கும் சுட சுட சிவப்பு கூழ். உங்களுக்கு சின்ன பாட்டில் வரலாம், அரை பாட்டில் வரலாம், இல்லை முழு பாட்டில் கூட வரலாம். எப்படி வந்தாலும்
எச்சரிக்கையா இருக்கணும். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து அசட்டையா இருப்பாயானால் சிவப்புக்குள் எப்படி வந்தாலும் கவனமா இருக்க வேண்டியது ஏசாக்களுடைய கடமை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது. எங்க வீட்டில் ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது, பண்ணி நிறைய இருக்குது. நான் கட் பண்ணின்னு நல்லா ஒரு பேங்க் ஆக் பண்ணி போட்டுக்கினேன் ஷார்ட்ஸ் போட்டுதுன்னு எனக்கு தகுதியா இருக்குமா? நான் ஒரு ஃபாரின் பாஸ்டர்ஸ், நான் கொஞ்சம் அப்படி மாடர்னா இருப்பேன்னு சொல்லிட்டு நல்லா முடியெல்லாம் பேக் பண்ணிக்கினேன், நல்லா கட் பண்ணின்னு போட்டுக்கினேன், நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுனேன், ஹலோ பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னா தகுதியா இருக்குமா? எல்லாம் செய்ய முடியும், ஆனா தகுதியா இருக்காது. ஹல்லேலூயா. எதை எப்படி என்ன எங்க செய்யணுமோ அதை அப்படி அங்க அப்படிதான் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. சிவப்புக்குள் அவனுடைய மிகப்பெரிய பாத்திரத்தை இழக்க செய்தது. அடுத்தது பின்னிட்டு பார்த்தால் எங்கிருந்து நீ ஸ்டார்ட் பண்ண ஒரு ரட்சிப்பு எங்கிருந்து ஆரம்பித்தது? நெவர் லுக் பேக், நெவர் எவர் லுக் பேக். ஒரு மாதிரி வரும் அந்த பழைய சுபாவம், ஒரு மாதிரி. லோத்து மனைவி உப்பு தூணாயிட்டா, நீ பண்ணனா கப்பு தூணாயிடுவ. நீ உப்பு தூணா ஆகக்கூடாது, கப்பு தூணா ஆகக்கூடாதுன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை நேர்பட நடந்து போகணும். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானத்தோடு இருக்கணும். இஃப் யூ ஆர் ஃபாட், நீங்க ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டீங்க, ஒரு சண்டையை போட்டுட்டீங்க, இப்போ போயிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கறதுல தப்பு கிடையாது. நீங்க போயிட்டு சமாதானம் ஆவதுல தப்பு கிடையாது. அவங்களோட நீங்க சமாதானம் ஆவதுல எந்த தப்பும்? அப்படி ஆயிட்டனா கண்டிப்பா தண்டனைக்கு தப்பிச்சிருவ. லோத்து போல நீ, லோத்து மனைவி போல இருக்க மாட்டோம். உங்க வாயு ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கணும், தேவையில்லாத வார்த்தையை பேசக்கூடாது. ஒரு சகோதரன் விழுந்தால் அவனை தூக்குவதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ஏன்னா ஆசீர்வதிப்பு தான் என் வேலை, செபிப்பது தான் என் வேலை, அவர்களை மீண்டும் உயர்த்துவது தான் நம்ம வேலை. கீழே விழுந்த உடனே என்ன 2 மிதி கீழே மெச்சி கீழே தள்ளுவீங்க. அவனை தூக்க ஏதாவது வந்து தூக்குனா கூட வழி நம்மளே மூடிட்டு நின்றுப்போம். அவர் அங்கெங்க விழுந்தா பாருங்கன்னு நிறைய தான் பண்றோம். அல்லேலூயா. விழுந்த உடனே பள்ளத்துக்கு மேலே போய் நின்றுக்கிறோம். அவருக்கு தெரியல எங்கன்னு, இது தள்ளா தானே தெரியும் உள்ள இருக்கிறாருன்னு. நம்மளே போட்டு நல்லா காங்கிரீட் எல்லாம் போட்டு மூடிடுவோம். அதோட நீ எழுந்திருக்கவே கூடாது அப்படின்னு மூடி நல்லா மண்ணை போட்டு ஒரு பூ அங்கே வச்சிருவோம். அது கிறிஸ்துவ வாழ்க்கை அது கிடையாது. வாய் ரொம்ப முக்கியம். கால்வாய் விட்டுருங்க, உங்க வாயை பாதுகாத்துக்குங்க. அல்லேலூயா. யாரையும் போட்டு தொலைக்குன்னு தொலைக்காதீங்க. பின்னிட்டு பாராமல் அழைத்தவர் கரம் நம்ம வாழ்க்கையை நடத்தும். அல்லேலூயா. Do not be negligent about anything. சும்மா சின்ன விஷயத்தை அப்படியே நம்ம நெக்லெக்ட், ஓகே ஈஸி அப்படி நினைச்சிக்காத. ஏன்னா அதுவும் ரட்சிப்பு கெடுத்துரும். ரட்சிப்பு கெட்டு போனா தண்டனைக்கு மாட்டிப்போம். தண்டனைக்கு மாட்டினா அகால பெரிய அக்னியில போய் விழுந்துரும். அல்லேலூயா. சின்ன விஷயம் கூட யோசிக்காத, சின்ன விஷயத்தை கூட பெருசா பாரு, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சிவப்புக்குள் அவனை கெடுத்தது. இவளுடைய எண்ணம் புத்தி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே திரும்பினா உப்பு தூணாயிட்டான். அல்லேலூயா. யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கு கவலை இல்லை, நீ பாட்டு உன் ஊழியத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டா ஓடிக்கிட்டே இரு. அல்லேலூயா. அடுத்தது ராட்சிய பாரத்தை, தேவனுடைய வார்த்தையை பாதி கீழ்ப்படிந்து பார்ஷியல் ஒபீடியன்ஸா இருந்தான். யாரு? சவுல். அதனால முதல் ராஜா என்கிற மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும் கர்த்தர் அவனுடைய ராட்சிய பாரத்தை பிடுங்கினார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நெக்லெக்ட் பண்ணான். He has rejected the word of God. கர்த்தர் சொன்ன வார்த்தையை புறக்கணித்தபடியினால அவனுடைய ராட்சியபாரம் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா. வாசிங்க மார்க் 10:21-22. ஒரே ஒரு குறை தான் உண்டு, நீ போய் வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ரிச் மேன் குறித்து, ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவனோட ரட்சிப்பை எப்படி இழந்து போனான்? ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே நட. ஹல்லேலூயா. இது அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆமென்.
அவனுக்கு ஏன் இதை சொல்லப்பட்டார்னா, அவன் உலகத்தை நேசிக்கிறானா இல்ல தேவனை நேசிக்கிறானா டெஸ்ட் பண்றதுக்காக. ஆனா அவன் நிறைய ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தபடினால, உலகம் உள்ள நிறைய இருந்தபடினால அவன் ரட்சிப்பை இழந்து போனான். வாசிங்க மத்தேயு 22 11 12 13. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் தான் வெண் வஸ்திரம். வாசிங்க முதல்ல இருந்து. சிநேகிதனே, 11வது வசனம். ஹல்லேலூயா. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்க கண்டு, நம்முடைய இயேசு கிறிஸ்து என்கிற ராஜா வரும்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்துல அவர் வந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அவர் பார்த்தாருன்னா, வாசிங்க, சிநேகிதனே, நீ அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய்? சிவப்பு கூடை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். பின்னிட்டு பார்க்காமல் நம்ம முன்னாடி இருக்கணும், முன்னாடி போகணும். 3வது, கர்த்தருடைய வார்த்தையை பார்ஷியலா கேட்கக்கூடாது, முழுமையாய் அவர் சொன்னால் அப்படியே கேட்கணும். 4வது, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ரட்சிப்பை, உலகத்தை நிறைய நேசிக்க கூடாது, கர்த்தரை நேசிக்கலாம் இருக்கணும். 5வது, தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாமல் திருமணத்திற்கு போனா என்ன ஆகும்? பெரிய தண்டனைக்கு தான் மாட்டுவோம். அப்போ வஸ்திரம் என்பது நம்முடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த பரிசுத்தத்தை கவனமாய் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். வாசிங்க மத்தேயு 24 38 39. அந்த பேழை இந்நாள் வரைக்கும், அந்த பேழை மூடுவதற்கு நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க? அவர்கள் புசித்தும் குடித்தும். அல்லேலூயா. நிறைய என்டர்டெயின்மெண்ட் கேட்கும். வாசிங்க. எப்படி எனில் அப்படியே மனுஷகுமாரன் வருகிற நாளிலே நடக்கும். நோவா பேசிக்கிட்டே இருக்கிறான், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், நீதியா இருங்க, அநீதி பண்ணாதீங்க, ஒரு பெரிய மழை வர, பெரிய அழிவு வரப்போது, நீங்க தயவு செய்து பேழைக்குள்ள வாங்க, நீ பேசிட்டே இருக்கிறான். ஆனா இவங்க அதை பத்தி எச்சரிப்பே இல்லாம பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும். இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய பேரு ஏகப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த ரீல் கொஞ்சம் கூட, ஒரு 30 செகண்ட்ல கொஞ்சம் கூட மிஸ், கரெக்டா ரீல செட் பண்ணிடணும். அல்லேலூயா. என் ஸ்டேட்டஸை பார்த்த உடனே அவன் புரிஞ்சுக்கணும். எதுல கவனம்? ஸ்டேட்டஸ்ல. நான் என்னுடைய ஃபீலிங், இருதயத்தில் இருக்க ஃபீலிங் அப்படியே நான் கொட்டி விடுறேன். அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்த உடனே நம்ம இப்போ எல்லாத்தையும் எதுல சொல்றோம்? முன்னாடிலாம் வார்த்தையில, ஃபோன்ல அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். இப்போலாம் எப்படி? அவர் தனிமை, ஐ எம் அலோன், ஐ எம் கிரையிங். கேட்டால் அவங்க சோகமாக இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஒரு எமோஜி வச்சு அவங்கள அந்த ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துறாங்க. இது தப்பு ரைட்டு நான் சொல்லறதுக்கு இங்கே இல்லை. ஆனால் அந்த கதவு மூடும் வரை உணராது இருந்தார்கள். நம்முடைய கதவு மூடும் வரை நமக்கு உணர்வு இருக்காது. நம்ம வேதத்தை எவ்வளவு நேரம் பார்க்கிறோம், மற்ற காரியத்தை எவ்வளவு நேரம் பார்க்கிறோம். நம்ம வேதத்தை எத்தனை பேருக்கு வைக்கிறோம், தேவையில்லாத ஸ்டேட்டஸ் எத்தனை பேருக்கு வைக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும், நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும். இப்போ கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பெருசா தெரியலாம், நான் இவர் இப்படி சொல்றாரு, இந்த ஃபேஸ்புக் உங்களுக்கு பெருசா தெரியலாம், சோசியல் நெட்வொர்க்ல தேவையில்லாதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலாம். ஆனா உங்க இருதயம் சொல்லணும், இதெல்லாம் விட அவர் தான் பெரியவர், அவருடைய வார்த்தை தான் பெருசு. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போவோம், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவரை நான் பிடித்து கொண்டால் நித்தியமா இருப்பேன், அவரை விட்டு விட்டால் அநித்தியமானதுக்கு
போயிடுவேன். இதுதான் நம்ம இருதயத்தில் குத்தப்படணும். ஆனால் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகி நோவா காலத்தில் என்ன நடந்ததோ புசித்தும் குடித்தும் தேவையில்லாத காரியத்தை பார்த்து கொண்டும் அப்படி நடனமாடுறான். இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கு. பாருங்க, கொள்ளுங்க, இதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எல்லாம் முழங்கால் படிடுவோமா? வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த அன்னியமாய்க்கும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. அல்லேலூயா. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.